வாங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சுட சுட ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9ல் ஒரு சம்பவம் நடந்துருச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கானா வினோத் இருக்கார்ல, அவர் 18 லட்சத்தோடு தூக்கிட்டு வெளியே போயிட்டாருங்க. ஏன்னான்னு தெரியலங்க. அவர் 18 லட்சம் தான். அவர் வந்து ஏன் 10 லட்சம் எடுத்தார்? அவர் டைட்டில் கண்டென்ட்டு ஸ்டேஜில் நிற்க போகிறாரு. ஏன் எடுத்தாருன்னு தெரில. ஒரு குழப்பமான மனநிலையே இருந்தாங்க. அவருக்கு துணை யாருமே இல்லை. கமருதீன் இல்லை, பார்வதி இருந்தால் பேசிட்டே இருப்பார். இப்போ திவார் வரும் அவர் அம்பலத்திலே விட்டார். என்ன சொல்கிறேன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். கைட்டுன்னு ஆக வேண்டிய ஆள் 50 லட்சத்தோடு போகலாம் பார்த்தாரு. 18 லட்சம் பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணான்னு தெரியல, எடுத்துகிட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நியூஸ் வந்துச்சு, அஃபிஷியல் வச்சு 18 லட்சத்தோட கானா வினோத் வெளியே போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். 18 லட்சம் முடிஞ்சு 18 லட்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவர் டாப் 5ல் இருந்தார். டாப் 6ல் இப்போ இருக்கார். எப்படி சாண்டா விக்ரம் தவிர தூக்கிடுவாங்க. டாப் 5 இருந்துச்சு. அது அதிக ஓட்டு வாங்கியிருக்காரு. இப்போ கானா வினோத் மட்டும்தான் 48% வாங்கி 2 லட்சத்துக்கு மேலே வாங்கியிருக்காரு. அது கீழே திவ்யா, அது கீழே சபரி இருக்காங்க. இப்போ அப்படியே 2 இருந்தாலும் திவ்யா கானா வினோத் ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன ஆக போகுதுன்னு ஒன்றும் புரியல. இப்போ எப்படி நடக்க போகுதுன்னா, கானா வினோத் 18 லட்சத்தில் வெளியிட்டு அவர் வந்து வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தேன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அவர் வீட்டில் முடிவு பண்ணிட்டு தான் வந்தேன்னு சொன்னார். வாடகை வீட்டுன்னு சொல்கிறதுனால 18 லட்சம் பார்த்தோன்னா ஒரு 50 லட்சமாக தோணவும் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரியல. 18 லட்சத்தோடு வெளியே போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து ஒரு மாதிரி அவருக்கு கொடுத்துட்டு குழப்பமான மனநிலையில் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாரம் முழுக்க குழப்பமான மனநிலையில் இருந்தார். அதாவது சண்டை போடுறதும் சண்டை அவர் இழுக்கிறதுமா இருந்தாங்க. இந்த அவ்வளோதான் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். கானா வினோத்தோட யாராக முடிஞ்சிச்சு. ஆனால் அருமையான பிளேயரு. சில இடத்துல வார்த்தையை விட்டாலும் ஆனால் அருமையான பிளேயராக இருந்தார் அவர். இப்போ 50 லட்சம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் இன்னும் நல்லா இருந்திருக்கும். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், அவருக்கு காசு பார்த்தோன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. 18 லட்சம் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து டாப் யார் இருக்கான்னா, திவ்யா, சபரி, விக்ரம், வினோத் இல்லை, சாண்ட்ரா, அரோரா. இதில் வந்து இந்த வாரம் விக்ரம் இல்லாட்டி சாண்ட்ரா வெளியே போடுவாங்க. அப்புறம் வந்து ஸ்டேஜுக்கார் போவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திவ்யாவும் சபரி போவாங்க. சபரி இல்லாட்டி திவ்யா. எனக்கு வந்து சபரி ஜெயிக்கணும்னு ஆசை ஃப்ரெண்ட்ஸ். சபரி எனக்கு பிடிக்கும். ஆனால் திவ்யா வந்து நான் கூட சொல்கிறேன், இது ஆளும் எந்த யூடியூப் சொல்ல மாட்டாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு சபரி பிடிக்கும். நல்ல மனுஷனாக இருக்கார். யார் கூடயும் வம்புல எந்த தப்பும் பண்ணல. அவர் இன்னும் இடையில மட்டும் கொஞ்ச நாள் கேம் விளாட்ல. அதனால தான் எனக்கு பிடிக்கும் சபரி. ஆனால் நல்ல மனுஷன். அதனால் சபரி ஜெயிக்கணும்னு ஆசை. ஆனால் திவ்யா தான் ஓட்டிங்லாம் ஒரு முன்னாடி இருக்கார். கானா வினோத் போனால திவ்யாவுக்கு தருவாங்க. மிட்விக் விஷயத்தில் சாண்ட்ராவை தூக்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாரம் விக்ரம் தூக்கிடுவாங்க. அரோரா வந்து 4வது வெளியே போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் பிக் பாஸ் நியூஸ் அவங்க தேடி வரும்.